கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 6 வசனம். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 6 வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விலகினவரிடத்தில் திரும்புங்கள். அப்போ இஸ்ரவேல் புத்திரர்களை யாரை விட்டு விலகினாங்க? தம்முடைய சொந்த தெய்வமாகிய இரட்சகராகிய தேவாதி தேவனை விட்டு என்ன பண்ணாங்க? அவங்க ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் என்ன பண்ணாங்க? விட்டு விலகி போய்விட்டார்கள். அந்த நாள் தான் அவங்க என்ன பண்ணுறாரு? அந்த நாட்களில் அவங்க வாழ்ந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்களை பார்த்து இப்படியாக அந்த தீர்க்கதரிசி மூலமாக எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த கடைசி நாளுக்கு கூட அநேகர் என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டும் கொஞ்சம் காலம் ஆனவொன்னே என்ன பண்ணுறாங்க? அவரை விட்டு விலகி என்ன பண்ணுறாங்க? தங்கள் சொந்த வழியில் போகிறாங்க, உலகத்தின் வழியில் போகிறாங்க, பாவத்தின் வழியில் போகிறாங்க. உலகத்தில் பெரிதான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தெய்வத்தை தேடுவதை விட்டு அப்படியாக அந்த உலகத்தின் காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அப்போ இந்த நாட்களில் கூட நாம் தெய்வத்துடைய ஜனங்களாக இருக்கிறபடியால், தேவனை அறிந்திருக்கிறபடியால், தேவனை நம்மை ரட்சித்து விடுவித்திருக்கிறபடியால் நாம் முதலிடம் தேவனுக்கு தந்து அவருடைய பிள்ளையாக அந்த பூமியில் வாழ விரும்ப வேண்டும். நாம் அவரை விட்டு விலகி இருந்தால் மீண்டும் என்ன பண்ண வேண்டும்? நாம் மனஸ்தாபப்பட்டு நம்மை தாழ்த்தி அவர் கரத்தில் தந்து நாம் அவருக்காக வாழ நாம் விரும்ப வேண்டும். இப்படியாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் மூலமாக தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். முற்றிலும் விட்டு விலகினவரிடத்திற்கு திரும்புங்கள். அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இஸ்ரவேல் ஜனங்க அந்த நாட்களில் அநேகர் அவர் முற்றிலுமாக ஆண்டவர் விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. விக்கிரக ஆராதனை வழியில், பாவத்தின் வழியில், அப்படியாக அந்த நாட்களில் என்ன பண்ணிட்டாங்க? தெய்வத்துடைய சொந்த ஜனமாக இருந்த போதும் அவங்க அப்படியாக ஆண்டவரை விட்டு பிரிந்து போய்விட்டாருங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த ஜனங்களுக்கு இந்த தீர்க்கதரிசி கொண்டு அப்படியாக ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். அவர் எப்படியாவது தன் பக்கம் இழுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் அக்கறை உள்ளவராக, கருசனை உள்ளவராக, அன்பு உள்ளவராக என்ன பண்ணுறாரு? அந்த ஜனங்களை எச்சரிக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இதே போல் தான் அந்த கடைசி நாட்களில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அநேக வார்த்தைகள் மூலம், பாடல்கள் மூலம் பல விதங்களை எச்சரிக்கிறார். தீர்க்க தரிசனங்கள் மூலம் பல விதங்கள் என்ன பண்ணுறாரு? இந்த கடைசி நாட்கள்லையும் தம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் கெட்டு போகக்கூடாது, அழிந்து போகக்கூடாது, அவர்கள் ஆத்மா நித்திய ஆக்கினைக்கு போய்விடக்கூடாது என்று சொல்லி தம்முடைய பிள்ளைகளை அவர் என்ன பண்ணுறாரு? எச்சரிக்கிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் எச்சரிப்பின் சத்தத்தை அனுப்பி கொண்டே இருக்கிறார். இந்த எச்சரிப்பின் சத்தத்தை அநேகருடைய காதுகளில் துணிப்பதே இல்லை, அநேகருடைய காதுகளில் கேட்பதே இல்லை. அநேகருடைய காது எப்படி இருக்கிறது? செவிட்டு விரியின் பாம்பை போல காணப்படுகிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அவர் சொன்னார், பாம்பாட்டி போல் என்ன பண்ணால் வினோதமாக ஊதினாலும் அவங்க காதில் கேட்கவில்லை என்று சொல்லி சொன்னார். அநேகருடைய காது அப்படி என்ன பண்ணுறதுக்கு? உலகத்தின் காரியங்களில் தங்களை அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டு உலகத்தின் சிந்தையினால் கட்டப்பட்டு பல விதமான பாவத்தின் வழியில் கட்டப்பட்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாத அளவுக்கு, ஆண்டவரோடு சேர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு, ஆண்டவரை குறித்ததான பயம் இல்லாமல் உலகத்தின் காரியங்களில் தங்களை அதிகமாக தங்களை ஒப்பு கொடுத்து உலகத்திற்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கடைசி நாட்களிலையும் அப்படியாக உலகத்தை நோக்கி ஓடுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவர் எச்சரிக்கிறார். முற்றிலுமாக நீங்கள் என்ன பண்ணுங்க? உங்களை விட்டு விலகினவர் இடத்திற்கு மீண்டுமாக திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த நாட்கள் கூட நாம் ஆண்டவரை அறிகிற அறிவில் குறைந்து போயிருப்போம், ஆண்டவரை தேடாமல் இருப்போம், அவரை துதிக்காமல் இருப்போம், அவர் வசனங்களை வாசிக்காமல் இருப்போம், அவரிடத்தில் ஜெபிக்காமல் காணப்படுவோம். இப்படியெல்லாம் இருந்தால் இந்த நிலவரத்திலிருந்து நம்மை முழுவதுமாக மாற்றிக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுக்கு இஷ்டமானதை செய்ய, அவர் சத்தத்தை கேட்டு நடக்க, அவருக்கு பயந்து இந்த பூமியில் வாழ நம்மை முழுவதும் அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்படி செய்யும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நிச்சயமாக நம்மை அவருடைய பிள்ளையாக மீண்டுமாக அங்கீகரித்து அவருடைய வழியில் நடக்க நமக்கு உதவி செய்வார். அவருடைய பிள்ளையாக நாம் இந்த பூமியில் ஜீவித்து அவரை மகிமைப்படுத்த அவர் ஒவ்வொரு நாள் நமக்கு கிருபை தந்து வழி நடத்துவார். ஆனால் அந்த நாள் கூட நாம் முற்றிலுமாக இந்த நாட்கள் அப்படியாக
நாம் விட்டு விலகி இருந்தால் நாம் மீண்டுமா அவரிடத்தில் திரும்புவோம். அவர் நம்மை கூட்டி சேர்த்து நடத்துவார், ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். கர்த்ததாம் இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே துதிக்கும். இந்த நாளில் கூட ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை விட்டு விலகக்கூடிய நிலவரத்தில் காணப்பட்டாலும், உம்மை விட்டு முற்றிலுமாக விலகி இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் உம்மிடத்தில் திரும்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆதி அன்புக்குள் கடந்து வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆதில் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படி பெரிதான சமாதானத்தை நான் சந்தோஷத்தை நான் நிறைத்து உண்மை அறிகிறாரில் வளர உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு முடி பிள்ளைகளும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.